ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு flavisstyle. இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான வீடியோ தான் கிச்சன் டிப்ஸ் வீடியோ. கண்டிப்பாக அவசியமாக எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு சில டிப்ஸ் தான். மெயினாக வந்து க்ளீனிங் டிப்ஸ் தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா மிக்ஸி க்ளீன் பண்ணுறது. மிக்ஸியில் வந்து நிறைய வந்து குட்டி குட்டி தூசி அழுக்கெல்லாம் வந்து அதில் சேரும். நம்ம பார்க்குறதுக்கு மிக்ஸி பலன்னு இருக்குமே தவிர இந்த மாதிரி குட்டி குட்டியான தூசிகள்லாம் வந்து நிறைய அதில் படிஞ்சிட்டே இருக்கும். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு பொருள்னு பார்த்திங்கன்னா மிக்ஸி தான் வந்து டெய்லி யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம டெய்லி வந்து அதை க்ளீன் பண்ணுறது கிடையாது. ஸோ வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறது ரொம்பவே நல்லது. மெயினாக இந்த உள்பக்கம் இருக்குது இல்லையா, ஜார் வைக்கிற இடம் வந்து கண்டிப்பாக நிறைய தூசிகளை வந்து அதை சேர்க்கும். ஸோ அதை வந்து எப்படியுமே ஒரு ப்ரஷ்ஷோ இல்லை ஒரு துணியோ வச்சு இந்த மாதிரி எடுத்துருங்க. சைடில் வந்து இந்த மாதிரி ஹோல் கொடுத்துருப்பாங்க. அது மூலயமா நீங்கள் வந்து துணி வச்சு எல்லா டஸ்ட்டையும் எடுத்துடலாம். இது மாதிரி எடுக்கிறதுனால நம்ம ஜார் வந்து போட்டு யூஸ் பண்ணும்போது ஜார் சில நேரத்தில் டைட்டாக பிடிச்சிக்க வாய்ப்பு இருக்குது, ஒழுங்காக சுத்தாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும். எல்லா பொருளுமே நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அதோடைய லைஃப் நம்மளுக்கு வரும். அதுவும் மெயினாக வந்து எலக்ட்ரிக் பொருள்னால் நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அது எவ்வளோ நாள் நம்மளுக்கு உழைக்குதுன்றது இருக்குது. ஸோ அதனால் அதை கண்டிப்பாக க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ டிப் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸி வைக்கிற இடம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தூசி நிறைய வரும். அந்த மாதிரி வராமல் இருக்க நான் இந்த ட்ரை மேட் ஒன்று போட்டிருக்கேன். இப்போ அந்த மேட் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் அந்த இடம் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாமே வந்து இந்த மேட்டில் கலெக்ட் ஆகிடுச்சு. இதில் எவ்வளோ குப்பைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. கண்டிப்பாக இந்த குப்பையெல்லாம் வந்து நம்மளுக்கு கீழே இந்த மேட் இல்லாமல் வெறுமனே வந்து நம்ம வச்சுருந்தோம் கவுண்டர் டாப் மேலே அப்படின்னா அதை டெய்லி எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சோம்பேறியாக இருக்கும். இது மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து எடுத்து தொடச்சிக்கலாம். இல்லைனா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேர் வச்சுருந்தோன்னா நம்ம துவைச்சிட்டு கூட இன்னொரு எடுத்து மாற்றிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக இது ஒன்று. நம்ம வெறுமனே அந்த மேட்டை மட்டும் எடுத்துகிட்டு உதறிட்டோ இல்லை தொடச்சிட்டோ திரும்ப போட்டுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸிக்கு மட்டும்தான் வந்து அந்த மேட்டை கீழே போட்டிருந்தேன். கெட்டில் கீழே இந்த லேடல் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ஹோல்டர் கீழெலாம் இல்லாமல் இருந்தது மேட்டு. ஸோ அந்த இடம்லாம் வந்து தூசி நிறைய கலெக்ட் ஆச்சு. ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தே அந்த மேட்டை போட்டுடுறேன். ஸோ எனக்கு ஈஸியாக இருக்கும். மேட்டை மட்டும் எடுத்து உதறிட்டோ இல்லை தொடச்சிட்டு வச்சாலோ அந்த கவுண்டர் டாப் க்ளீனாக இருக்கும். அதை வந்து நான் ஸ்ட்ரெயின் பண்ணி கழுவ வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரை மேட்லேயே வந்து நான் இந்த குட்டி குட்டி தட்டு குட்டி குட்டி ஸ்பூனெல்லாம் வந்து நான் வந்து காய வச்சுக்குவேன். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம பாத்திரம் கழுவுற இதில் போட்டோன்னா அடியில் போய் விழுந்துடும். அது வந்து தண்ணியில் தேங்கிட்டே இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பாத்திரம் வைக்கோம் இல்லையா, ஸ்பூன் வைப்போம் இல்லையா, அதில் போட்டாலும் அது அந்த தண்ணி வந்து ட்ரெயின் ஆகி அடியில் கலெக்ட் ஆகி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இது மாதிரி ட்ரை மேட்லேயே நான் வச்சுக்குவேன். மெயினாக எதுக்காக நான் இதில் வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர் டாப் மேலே நம்ம தண்ணியோடு வச்சோன்னா கண்டிப்பாக உப்பு காரம் மாதிரி கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அது படிஞ்சிடும். நம்ம அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ட்ரை மேட் மேலே நான் வச்சுட்டேன்னா ஈஸியாக காயவும் செய்யும். தண்ணி வந்து எதுவும் கவுண்டர் டாப்பில் இல்லாதனால கவுண்டர் டாப் எத்தனை வருஷம் ஆனாலும் புதுசு போலவே நம்மளுக்கு இருக்குன்றதுனால தான். இதுவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது மிக்ஸியை வந்து எப்போவுமே நம்ம சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு மெயினாக என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி மூடி வச்சுக்கிறது தான் நம்ம மெயினாக பார்க்கலாம். ஏன்னா ஜன்னல் வந்து பக்கத்துலேயே இருக்குன்றதுனால இது கண்டிப்பாக அடிக்கடி வந்து எனக்கு தூசிப்படும். நீங்கள் விண்டோ பக்கத்தில் இருந்தாலும் இல்லைனாலுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து இந்த உள்பக்கம்லாம் வந்து நிறைய தூசி சேராமல் இருக்கும். நம்ம வந்து மிக்ஸியில் யூஸ் பண்ணிவிட்டு உடனே துடைக்கலையோ இது மாதிரி உடனே மூடி வச்சுட்டா அதுவே நிறைய தூசியிலேருந்து நம்மளுக்கு ப்ரிவெண்ட் ஆகிடும். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தோசை அதெல்லாம் சுடும்போது கீழே மாவு வந்து கண்டிப்பாக ஒரு சொட்டு 2 சொட்டு படும் இல்லையா, அதை உடனே துடைக்கலைன்னா இது மாதிரி காஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம நெகத்தை வச்சு சுரண்டி எடுக்கணும், இல்லைனா தண்ணி ஊற்றி அதை தேய்ச்சி எடுக்கணும். ஸோ வந்து ஹார்டாக அந்த ஸ்டெயின் வந்து உடனே பிடிச்சிரும். ஏன்னா அரிசி மாவுன்றதுனால அது கண்டிப்பாக வந்து அதை பிடிச்சிக்கும். அப்புறம் வந்து அதை தொடச்சி எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இல்லை அந்த இடம் வந்து அப்படியே பார்க்க அசிங்கமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது மாதிரி ஊற்றிட்டு நான் தோசையை திருப்பி போடுற வரைக்கும் அது அப்படியே இருந்தது. இது நான் இப்போ துடைக்கிறேன் பாருங்கள். துடைச்சா ஈஸியாக வந்துடும். ஆனால் அதோடைய ஸ்டெயின் வந்து அங்கே கொஞ்சமாவது இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு சொட்டு 2 சொட்டு பட்டுச்சுன்னா இவ்வளோ தானே, அதை அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதை நினைக்காம உடனே நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கவுண்டர் டாப்பும் க்ளீனாக இருக்கும், அடுப்பும் வந்து எப்போவுமே க்ளீனாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இது தோசை மாவுன்றதுனால கண்டிப்பாக அதை உடனே க்ளீன் பண்ணணும். என்னன்னா கூட கொஞ்சம் நேரம் கழித்து கூட க்ளீன் பண்ணிக்கலாம், அடுப்பு சூடு ஆறுனதுக்கப்புறம். பட் தோசை மாவுன்னும் போது ஒரு சொட்டு 2 சொட்டு தான், அதை வந்து டக்குன்னு உடனே க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீனாக இருக்கும் கிச்சன்.
அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கரண்டி வந்து நம்ம சமைக்கிறப்போ யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணிவிட்டு அடுப்பு மேலேயோ இல்லை அடுப்பு பக்கத்தில் இருக்கிற மேடையிலையோ எங்கேயோ நம்ம வச்சிட்டோம்னா எல்லா இடமும் கரையாயிடும், நம்மளுக்கு க்ளீன் பண்ண ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் ஸ்பூன் ரெஸ்ட் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸ்பூன் ரெஸ்ட் தான் வாங்கி யூஸ் பண்ணணும்னு இல்லை, நான் வந்து இது மாதிரி ஒரு சர்விங் ட்ரே இருந்துச்சு, அந்த ட்ரேயில் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது எனக்கு கிச்சனுக்கு வந்து நல்லா ஏற்றதாகவும் இருக்குது, கிளாஸாகவும் இருந்ததுன்றதுனால நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த ஒரு கரண்டியாக இருந்தாலும், தோசை திருப்பியாக இருக்கட்டும், குழம்பு எடுக்கிற கரண்டியாக இருக்கட்டும், சாதம் வடிக்கிற கரண்டியாக இருக்கட்டும், எல்லாமே அதில் மட்டும் வைக்கிறதுனால அது மட்டும்தான் அழுக்காகும், மற்ற இடம்லாம் க்ளீனாக இருக்கும். ஸோ கிச்சன் க்ளீன் பண்ணுறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு ஃபில்டர் மாதிரி ஒரு ஸ்ப்ரேயர் மாதிரி இதில் எல்லா பக்கமும் நல்லா விரிஞ்சி தண்ணி வரும். அதனால் நம்மளுக்கு பாத்திரம் கழுவுறப்போ ஈஸியாக இருக்கும். நம்ம கையால் பிடிச்சி தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா இடத்துலையும் நல்லா பரவி ஊற்றுறதுனால ஈஸியாக வந்து பாத்திரம் கழுவ முடியும். இதையே வேணும்னா நம்மளுக்கு இந்த மாதிரி மெலிசாக ஊற்ற வச்சுக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூன் கழுவணும், டம்ளர் கழுவணும் அப்படின்னா, இல்லை நம்ம பெரிய பாத்திரம்லாம் நம்ம எப்போ நார்மலாக கழுவுறோன்னா இந்த மாதிரி நல்லா ஃபோர்ஸாக வர வச்சுக்கிட்டோன்னா அது நல்லா ஃபோர்ஸாக விழுறதுலேயே பாத்திரம் வந்து சீக்கிரம் நம்ம கழுவிடலாம், அழுத்தி கூட தேய்க்க தேவையில்லை. ஆனால் டேப்பில் இப்படி டேரெக்டாக வந்து இந்த அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணாமல் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நேரோவாக ஊற்றுற மாதிரி இருக்கும். அப்போ கழுவுறப்போ நம்ம எல்லா இடத்துலையும் கை வச்சு இந்த மாதிரி கை வச்சு நம்ம தண்ணியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு தேய்க்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் அதே இது மாதிரி அட்டாச்மெண்ட் நம்ம வாங்கிக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து நல்ல டைம் வந்து சேவ் ஆகும். ஏன்னா அதில் வர ஃபோர்ஸ்லேயே வந்து பாத்திரம் சீக்கிரம் நம்ம கழுவிட முடியும். எல்லா பக்கமும் இருக்கிற சோப்பெல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு போயிடும், ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டிய வேலை இருக்காது. பாத்திரம் கழுவுறது வந்து ரொம்ப சுலபமாகிடும் நம்மளுக்கு. இது வந்து ஒரு ஜஸ்ட் 20 ருபீஸில் நம்ம வாங்கிக்கலாம். ஆன்லைனில் நிறைய விற்கிது, அது வந்து ரேட் அதிகமாக இருக்கும். ஆனால் இது வந்து ஜஸ்ட் 20 ருபீஸில் நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பால் காய்ச்சினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து இந்த ஏடைகள்லாம் வந்து சைடில் அடியிலலாம் கொஞ்சம் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் உடனே எடுத்திங்கன்னா. அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட் ஒன்று நல்லா டைட்டாக ஏர் போகாத மாதிரி நல்லா அதுக்கு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு பிளேட் வந்து போட்டு மூடி ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு விட்டுடுங்க டைம் வச்சு. அதுக்கப்புறமா அந்த பிளேட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அது எல்லாமே ரொம்ப சாஃப்டன் ஆகிருக்கும். நம்ம சைடில் பிடிச்சிருந்தது எல்லாமே நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா கூட எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சைடில் ரொம்ப ஹார்டாக பிடிச்சிருந்ததுனா கூட நீங்கள் லைட்டாக நெகத்தை வச்சு சுரண்டி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும். தோல் உரிகிற மாதிரி அழகாக வந்து லேயராக வந்துடுது பாருங்கள். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏடைகள்லாம் எடுத்து வச்சு நெய் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சொட்டு கூட மீதம் இல்லாமல் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். நீங்கள் அந்த மாதிரி எடுத்து வைக்கலைன்னா கூட கழுவ போடுறப்போ நீங்கள் இது மாதிரி நிறைய ஒட்டிகிட்ருக்கு அப்படின்ட்டு தண்ணியில் ஊற வச்சு கழுவலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட தண்ணியில் ஊற வைக்கிறத விட இது மாதிரி தட்டு போட்டு நீங்கள் மூடி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக கையால் வந்து அதை தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கழுவிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து வந்துடும். கஷ்டப்பட்டு அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் வச்சு நீங்கள் கழுவணும் அப்படின்னு அவசியமே இல்லை. இது மாதிரி வந்து ரொம்ப சாஃப்டாகிடும், மீதி எதுவுமே அதில் இருக்காது. மெயினாக பாத்திரம் கழுவுறப்பவும் உங்களுக்கு வந்து அது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இப்போது இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இதை வந்து கழுவி ஊற்றுறப்போ லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி கையால் நல்லா வந்து கலக்கி விட்டுட்டு இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் செடிக்கு ஊற்றி பாருங்கள், சூப்பராக வளரும் செடியும். கண்டிப்பாக நீங்களும் அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இதே மாதிரி ஏடைகளை எடுத்து இதை மாதிரி வைப்பேன், வச்சு தான் நான் வந்து நெய் வீட்டிலே தான் ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். ஸோ நீங்களும் வந்து எடுத்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது டெய்லி க்ளீன் பண்ண வேண்டிய விஷயத்தில் இதுவும் ஒன்று. நம்ம குழந்தைங்களுடைய ஃபீடிங் பாட்டிலாக இருக்கட்டும், இல்லை நம்ம தண்ணி குடிக்கிற பாட்டிலாக இருக்கட்டும், டெய்லியுமே அதை நம்ம க்ளீன் பண்ணியே ஆகணும். அப்போ தான் அது ஹைஜீனிக்காக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக விம் லிக்விட் ஊற்றிட்டு நல்லா தண்ணி பிடிச்சி நல்லா வந்து அதை ஷேக் பண்ணி விடுங்க. அது நுரெல்லாம் நல்லா வரும். ஸோ எல்லா சைடும் படுற மாதிரி வேகமாக வந்து அதை நல்லா குலுக்கி விடுங்க. இப்போது அது மாதிரி நல்லா குலுக்கிட்டு நம்ம பாட்டில் கழுவுறதுக்குன்னு தனியாக ப்ரஷ் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி டூத் ப்ரஷ் பழசு இருக்கும் இல்லையா, அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு பெரிய பாட்டிலில் குழந்தைங்களுடைய பெரிய பாட்டிலில் அடி வரைக்கும் அது போகும். பட் நம்மளுடைய நார்மல் பாட்டிலில் அது போகாது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஸ்க்ரப்பரை உள்ளே போட்டு கூட குலுக்கி விடலாம். ஸோ இது மாதிரி நல்லா வாய்ப்பகுதியில் மூடியில் எல்லாத்துலேயுமே வந்து நல்லா ப்ரஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. டெய்லியும் ப்ரஷ் வச்சு தான் க்ளீன் பண்ணுவானா? ஆமாம், டெய்லி ப்ரஷ் வச்சு தான் அதை நம்ம க்ளீன் பண்ணணும். நம்ம பெரியவங்க வந்து நம்ம சிப் பண்ணி குடிக்கிறதில்ல, அதனால் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ண வேண்டாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக ப்ரஷ் வச்சு எல்லா சைடும் க்ளீன் பண்ணி நல்லா சூடான தண்ணி ஊற்றி நல்லா வந்து குலுக்கி அதை வாஷ் பண்ணிக்கோங்க. 2-3 டைம் சுடு தண்ணி லைட்டாக ஊற்றி வாஷ் பண்ணிட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். மோஸ்ட்டாக வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் யூஸ் பண்ண அவாய்ட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா, நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுற லிக்விட் இருக்குது இல்லையா, அது வந்து நம்ம பாட்டிலில் இல்லை சாஷேயில் வாங்குவோம். அது பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் இந்த மாதிரி. இது வந்து ரொம்ப ஸ்மெல் அதிகமாக இருக்கிறப்போ, இல்லை வந்து கை ரொம்ப அழுக்கு பிசுப்பாக இருக்குது அந்த மாதிரி இருக்கப்போ நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். நார்மலாக ஜஸ்ட்டு நீங்கள் வாஷ் பண்ணுறம்போது இது மாதிரி ஒரு பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க. இதுவும் வந்து பழைய ஹேண்ட் வாஷ் பாட்டில் தான். ஸ்டிக்கரெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து 1 ட்ராப் இல்லை 2 ட்ராப் மட்டும் நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா திக்காக இருக்கும் இல்லையா, அதனால் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 3 ட்ராப் நீங்கள் போட்டிங்கன்னா 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது நல்லா வந்து குலுக்கி வச்சுக்கோங்க. நிறைய நுரை வரும், ஆனால் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அந்த நுரை வந்து அடங்கிடும். பட் இருந்தாலுமே நல்ல எஃபெக்டிவாக தான் இருக்கும். ஸோ இது நல்லா குலுக்கிட்டு டெய்லி நீங்கள் வந்து பாத்திரம் விளக்கும் போது அந்த பாத்திரம் விளக்குற சோப்போடைய ஸ்மெல் கையில் இல்லாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். இல்லை எண்ணெய் பாத்திரம் எதாவது தொடும்போது நீங்கள் அது யூஸ் பண்ணலாம். நான்வெஜ் எதாவது வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அடுப்பு மேடையெல்லாம் தொடச்சதுக்கப்புறம் கை கொஞ்சம் பிசுப்பு இருக்குதுன்னா அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்பப்போ யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து நல்லாவே நுரை வரும். ஸோ இதை வந்து நீங்கள் சிங்க்குக்கு பக்கத்துலேயே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ரெகுலராக வாஷ் பண்ணும்போது ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹேண்ட் வாஷ் லிக்விட் நம்ம வாங்கும்போது ஒரு சாஷேலையோ பேக்கெட்லேயோ வாங்குவோம் இல்லையா, அதை ரீஃபில் பண்ணி வேறு ஒரு பாட்டிலில் வச்சுக்கிட்டு இது மாதிரி கொஞ்சம் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வரும். அந்த திக்கான இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நாள் அது காலி ஆகிடும். இது மாதிரி நீங்கள் தண்ணி கூட கலந்து வச்சுட்டு ரொம்ப நாள் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ண ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப சின்னதான டிப்ஸ் தான். ஆனால் நம்ம வந்து இதெல்லாம் கவனிக்க மறந்துருப்போம். இதுக்கெல்லாம் கூட நம்ம கவனம் கொடுத்து நம்ம செஞ்சோன்னா நம்ம கிச்சனும் ரொம்ப க்ளீனாக இருக்கும். நம்ம வச்சுருக்க பொருட்களும் ரொம்ப நீண்ட நாளைக்கு ரொம்ப புதுசு போல் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். ஃப்ளவிஸ்டைலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்றதை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்டை படிக்க நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்.